أنت تقر بيننا بالبراء كالنور بل وأشرف منه يا سيدي خير النبي. ورحمة الله وبركاته. அதில் எல்லாரும் சொல்லிட்டா நன்மை கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அஅராஃபில் அல்லாஹ் தஆலா பிராணிகளை பற்றி, கடந்த சூரா அன்ஆம், இப்பொழுது அஅராஃப், அதிலேயும் அல்லாஹ் தஆலா பிராணிகளை சொல்கிறான். இதிலேயும் சில பிராணிகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே 140 வசனங்களில் 27 உயிரினங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். 140 வசனங்களில் 27 உயிரினங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். பொதுவாக உயிரினங்கள் என்பது அல்லாஹ்வுடைய படைப்புகள். உயிரினங்கள் என்பது அல்லாஹ்வுடைய படைப்புகள். மனிதனுடைய தேவைகளுக்காக வேண்டி அவைகள் படைக்கப்பட்டுள்ளன. அவைகளிடம் கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் உத்தரவிடப்பட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய எந்த பிராணியாக இருந்தாலும் அவைகளிடத்தில் நாம் கருணையோடும் அதுபோல நாம் இரக்கத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறோம். பொதுவாக பிராணிகளை பொறுத்தவரையிலே அவைகளும் பிரார்த்தனை செய்கிறது, அவைகளும் தஸ்பீஹ் செய்கிறது, அவைகளும் துஆ செய்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. அது மாதிரி பிராணிகளை பொறுத்தவரையிலே உணர்வுள்ள பேசும் தன்மை கொண்டதும் அவைகள். நம்ம தான் பேசுறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிராணிகளும் பேசுகிறது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா காலத்த நம்லத்துன், எறும்பு பேசியதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. எனவே பிராணிகளும் உலகத்தில் பேசுகிறது என்பது மாத்திரமல்ல, மனிதன் உணராத சிலவைகளையும் பிராணிகள் உணர்கிறது. நமக்கு தெரியாத சில விஷயங்களை கூட பிராணிகள் தெரியும். உதாரணமா சொன்னா, இதா சமிஅத்து சியாஹ தீகதி, நீங்கள் சேவல் கூவுவதை கேட்டால் ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லி, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லி, யா அல்லாஹ் உன்னுடைய ஃபத்லை தான் துஆ செய்யுங்க. ஏன்னா ஃபஇன்னஹா ரஅத்து மலக்கன், ஒரு மலக்கை பார்த்தாதான் சேவல் கூவும்னு சொன்னாங்க. இப்ப நம்ம பார்க்காத சில பார்வையை பிராணிகள் பார்க்குது. இதா சமிஅத்து சியாஹ தீகதி ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லி, சேவல் கூவுவதை கேட்டால் அல்லாஹ்வுடைய ஃபத்லை கேளுங்கள். வைதா சமிஅத்து நஹீகல் ஹிமார் ஃபதஅவது பில்லாஹ் ஃபஇன்னஹு ரஅஸ் ஷைத்தான், கழுதை கத்துவதை நீங்கள் கண்டால் அவுது பில்லாஹ் என்ற ஷைத்தான் ரஜீம் சொல்லுங்க. ஏன்னா அது ஷைத்தானை பார்த்தா தான் கத்துட்டுனா. அது மாதிரி உலகத்தில் நாம் பார்க்காத சிலவைகளையும் கூட, மனிதன் உணராத சிலவைகளையும் கூட உலகத்திலே பிராணிகள் உணர்கிறது என்று குர்ஆன் சரி பிராணிகளை பற்றி பல விஷயங்களை சொல்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இன்றைய உலகம் இன்னைக்கு ஓதப்பட்டதில் அல்லாஹ் தஆலா நாயை பற்றி சொல்கிறான். அதை பற்றி சின்ன விஷயங்கள் சொல்றதுக்கு முன்னால, இன்றைய உலகம் செல்ல பிராணிகளை நிறைய வளர்க்கக்கூடிய உலகம். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, செல்ல பிராணிகள், மக்களை வளர்க்கிறாங்களோ இல்லையோ, மக்களை கொண்டு போய் சில நாடுகள்ல குபத்தொட்டில போடலாம், தனியா வாழ வைக்கலாம். ஆனா செல்ல பிராணிக்கு அவன் கொடுக்கிற முக்கியத்துவமும், அதுக்கு சொத்து எழுதி வைப்பதும், அதற்கு உணவுக்கு முக்கியத்துவம், அதை பெட்ல கொண்டு படுக்க வைக்கிறது, அதுக்குண்டான ஒரு நிலைங்கிறது கொஞ்சம் நஞ்சவர். செல்ல பிராணிகள் ஆமை, கங்காரு என்னவெல்லாம் வளர்க்கலாம். உலகத்துல வளர்க்கக்கூடிய பிராணிகள்னு பார்த்தா வரி குதிரை, யானை, நாய், பூனை, குருவி, புறா, இந்த மாதிரி மீன் வகைகள், நண்டு, பல வகையான மிருகங்கள். உலகத்துல பல வகையான மிருகங்கள். இதுல ரொம்ப பிரபலமானது நாயும் பூனையும். ரொம்ப பிரபலமானது நாயும் பூனை. மற்றது வளர்க்குறாங்கன்றதுனால கூட ரொம்ப பிரபலமானது நாயும் பூனை. அமெரிக்காவிலாம் செல்ல பிராணிகளை எல்லாம் பார்த்து பிராணிகள்னு சொல்லக்கூடாதான், பிராணிகள்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஹியூமன் கம்பேனியன் அப்படிங்கிறாங்க. அதாவது மனித துணை, மனிதனுக்கு துணைகள் அவைகள் எல்லாம். அது பிராணிகள், விலங்குகள் அப்படிங்கிற பேர்லாம் சொல்லக்கூடாது. அது மனிதனுடைய துணைகள் அப்படின்னு தான் பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்கு அவைகள் மனித துணைகள். துணை வளர்க்க மாட்டேங்கிறான். அருமையானவர்களே, இது ஒரு போலித்தனமான நாகரீகம். நாகரீகம் என்ற பெயரால போலித்தனமான நாகரீகம். உலகத்தில் செல்ல பிராணிகள் வளர்ப்புங்கிறது பொதுவா தேவையற்றதுதான், பொதுவா. ஆனால் துன்புறுத்தலுக்காக இல்லாமல், துன்புறுத்தலுக்காக இல்லாத வகையிலே குருவி, கிளி, புறா, மைனா, மீன் போன்றவற்றையெல்லாம் வளர்க்கலாம். சஹாபைகள் வளர்த்திருக்கிறார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல பிராணிகளுக்கு பேரும் வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தாங்க இல்லையா, அவங்க ஒட்டகம் எல்லாம் வளர்ந்துச்சு, அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அகவான் பேர் இருந்துச்சு, கஸ்வான் பேர் இருந்துச்சு. அது மாதிரி அதில் செய்தனா அபூ உமைர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சிட்டு குருவி மாதிரி ஒன்று வளர்த்தாங்க. அது செத்து போச்சு.
ஸல்லல்லாஹு ஒரு நாள் ரொம்ப சோகமா இருந்தார். வச்சுக்காங்க, யா அபா நுஆ யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர். அதுக்கு நுகைர்னு பேர் வச்சிருந்தார். அபூ உமைரே உன்னுடைய நுகைர் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டான். அதனால அது வளர்த்தாங்க என்பதெல்லாம் வருகிறது. அதுக்கு தொந்தரவு கொடுக்குதல் என்பது இல்லாமல், தொந்தரவு கொடுக்க கூடாது, வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு அதிகமான பலு கொடுக்க கூடாது, அதிகமா பலுவை ஏற்றக்கூடாது, அதிகமான வேலை செய்யக்கூடாது, பிராணிகளை சண்டைக்காக வளர்க்கக்கூடாது. பிராணிகளை சண்டைக்காக, நீ சேவல் சண்டை பல நடக்குது இல்லையா, அன்னைக்கு சண்டைக்காக வேண்டி எல்லாம் வளர்க்கக்கூடாது. அது மாதிரி அவைகளுக்கு சூடு வைக்கக்கூடாது, அடையாளம் தெரிவதற்காக வேண்டி சூடு வைக்கிறது, இது மாதிரி உள்ளதை மார்க்கம் கண்டிக்கிறது. அது மாதிரி தடுத்து வைக்கப்பட்டிருக்கூடாது. வெறும் பூனை அதை ஹதீஸ்ல வருது இல்லையா, ஒரு பூனையை ஒரு பெண்மணி தடுத்து வச்சா அது உணவு கொடுக்கல, அது போய் சாப்பிடுறதுக்கு விடல. இதன் காரணத்தினால் அல்லாஹுவை வணங்கி வாழ்ந்த ஒரு பெண்மணி நரகத்தில் ஆக்கப்பட்டார். அல்லாஹுவை வணங்கி வாழ்ந்த ஒரு பெண்மணி தான். ஆனால் ஒரு பூனையை கட்டி போட்டு விட்டால் அதற்கு உணவு கொடுக்கவும் இல்லை, அது மாதிரி தானாக சேர்ந்த உணவை எடுத்துக்கொள்வதற்குண்டான ஒரு வழியையும் ஏற்படுத்தவில்லை. உலகத்தினுடைய பிராணிகளுக்கு இப்படிப்பட்ட பல உணர்வுகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு மாடு பேசியதா ஹதீஸ்ல புகார்ல வருது. ஸல்லல்லாஹு ஒரு மாடு சம்பந்தமா சொன்னாங்க. அந்த மாட்டுல ஒரு ஆளு அது மேய்க்கிறதுக்காண்டி பத்திட்டு போகும் பொழுது மேலே ஏறி உட்கார்ந்து சும்மா வாகனத்தை போற மாதிரி போனார். அப்ப அந்த மாடு சொல்லிச்சான், இன்னில முகலத்திலேயாதா, எப்பா இதுக்கெல்லாம் நான் படைக்கப்படலப்பா, நான் விவசாயத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன சவாரி செய்யறதுக்காக வேண்டி உள்ள பொருள் அல்ல நான் அப்படின்னு அந்த மாடு சொல்லுச்சு. அந்த மாடு சொல்லுதுன்னு ரசூல் சொன்னாங்க. மாடு பேசுகிறதான்னு சொன்னாங்க. சில பேர் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையிலே ஈமான் இல்லாதவர்கள் அப்படி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே பதில் சொன்னாங்க, அப்படி பேசுகிறது என்பதை நான் ஈமான் கொள்கிறேன். வா அபூபக்கர் உமர், அதற்கு உமர் அவர்களும் அபூபக்கர் தான் ஈமான் கொள்கிறார்கள். அப்ப ஈமான்ல சிறந்த அவங்க எல்லாம் நான் சொல்றது சத்தியம் நம்புறாங்க என்று சொன்னாங்க. உலகத்தில் உள்ள பிராணிகள் பேசுகிறது என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. உலகத்துல எந்த பிராணிகளாக இருந்தாலும் கருணை காட்ட வேண்டும். எந்த பிராணிகளாக இருந்தாலும் அது ஒரு தனி விஷயம். கருணை காட்ட வேண்டும் தனி விஷயம். நாயா இருந்தாலும் சரிதான். நாய் அது ரொம்ப கொஞ்சவும் செய்யும், கடிக்கவும் செய்யும். ரொம்ப கொஞ்சவும் செய்யும், கடிச்சு குதறவும் செய்யும். அது ஒரு சிலது வீட்டு பிராணி இருக்குது, சிலது காட்டு பிராணி இருக்குது. நாயை பொறுத்தவரை ரெண்டும் சேர்ந்ததுங்கிறாங்க. அது வீட்டு பிராணி மாத்திரமல்ல, அது காட்டு பிராணியும் சேர்ந்து. அதனால கொஞ்சவும் செய்யும், கொஞ்ச நாளையும் கூட சமயத்துல கடிச்சு குதறையும் போடும். எத்தனையோ பேரை பார்க்கிறோம். உலகத்தில் அதிகமான வியாதிகள் நாய் கடி காரணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வியாதிகளை பற்றி கேள்விப்படும். ஆனா எல்லாவற்றின் மீதும் கருணை காட்ட வேண்டும், கருணை காட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு பயணம் போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு இடத்துல ஒரு சஹாபி துரையில தான் அவங்க நிறுத்திட்டு சொன்னாங்க, வர்றவங்க எல்லாம் அப்படி போக சொல்லுவோம், அந்த பக்கமா போக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பாதம் இந்த பக்கம் இருக்குது, சொல்லாத அப்படி திரும்பி கொஞ்சம் தள்ளி போக சொல்றாங்களே. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் வாகனத்தில் நடந்து வரும் பொழுது ஒன்று அந்த நாயை ஓடிடக்கூடாது, குட்டிகள் செத்து போயிடக்கூடாது. அதனால கருணை காட்ட வேண்டும் என்பது வேறு விஷயம். கருணை காட்ட வேண்டும் என்பது அது வேறு விஷயம். நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவைகள் சொல்லி தந்திருக்கிறார். அருமையானவர்களே, இதுல இந்த நாய் வளர்க்கறத தவிர்க்கணும். மார்க்கம் ரொம்ப சொல்லுது. நாய் வளர்க்கிறதுங்கிறது இருக்குது. நாய் வளர்க்கிறதுங்கிறது நாய்க்கு சில நல்ல குணங்களும் இருக்குது, கெட்ட குணங்களும் இருக்குது. இன்று ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் தஆலா நாயை பற்றி சொல்கிறான். ஃபமஸலுஹு கமஸலில் கல் இன் தஹ்மிலுஹு யன்ஹஸ் அவ் தத்ருக்குஹு யன்ஹஸ். அந்த பல்ஆமுக்கு உதாரணம் ஒரு நாய்க்கு உதாரணம் சொல்லணும். பல்ஆம் ஒரு பெரிய இறைநேசர் வாழ்ந்தார். பெரிய இறைநேசர் இருந்த இடத்துல லவுல் மஹ்பூத பாபாராம். ஒரு ஆள் அவருடைய ஆயுஸ் என்ன, அவருக்கு ரிஸ்க் என்ன, அவருடைய வாழ்க்கையில என்ன இருக்குது போகுது, எப்ப என்ன நடக்குது, எல்லாவற்றையும் அந்த லவ்ஹுல் மஹ்பூத பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை அவருக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு கேட்டிருக்காரு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்தவர். சில பேர் கொஞ்சம் ஒரே காலத்துல ஒரே துறையில் உள்ளவங்க வாழ்ந்தாங்கன்னா கொஞ்சம் பொறாமதி இருக்கதான் செய்யும், கொஞ்சம் பொறாமதி இருக்கதானே செய்யும். அது சில பேர் ஊட்டவும் செய்வாங்க, சில பேருக்கு இருக்கு இயல்பா இருக்கவும் செய்யும். ஒரு துறையில் உள்ளவங்களுக்கு, மற்ற துறையில் உள்ளவங்களுக்கு இவங்க பொறாமப்பட வேண்டிய அப்படி அவசியமும் இல்லை. ஒரு துறையில் உள்ளவங்களா இருந்தா அவங்களுடைய வளர்ச்சி இவங்களுக்கு பொறாம மாதிரி தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களும் கல்வியாளராக மதிக்கப்பட்ட காரணத்தினால இந்த அலிம்சாக்கு மத்தியில பொறாம வந்துருச்சு. இவர் சில பேருக்குமே சொன்னாங்க, இது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் ரொம்ப கொண்டாடுறாங்களே, நீங்க அந்த அளவுக்கு இங்க இருந்தே லவ்ஹுல் மஹ்பூத பாக்குறீங்க, எவ்வளவு திறமை உங்கள்ட்ட அல்லாஹ் வச்சிருக்கான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க, உங்களை அந்த அளவுக்கு கொண்டாடலையே அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏத்தி விட்டு, அதனால மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக நீங்க துவா ஓதுங்கன்ட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக என்ன நீங்க துவா ஓதுனா உடனே கபூல் ஆகுது, அப்படியே அனுபவப்படுறோம். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக நீங்க துவா ஓதுங்கன்னு சொன்ன உடனே அதுல ஏமாந்து போய் இந்த மனுஷன் துவா ஓதிட்டார். துவா ஓதுனா நாவு பெறந்துருச்சு.
நாவு தொங்கிருச்சு. அதனால அல்லாஹ் சொல்றான் மஸலுஹு கமஸலில் கல், அவருக்கு உதாரணம் நாய்க்கு உதாரணம். இன் தத்ருக்கு யலஹ் இன் தஹ்மிலுஹு யலஹ் தத்ருக்கு யலஹ். அது அடிச்சாரு நாய் தொங்க போட்டுதான் அலையும், நாக்க அடிக்காம சும்மா தான் நாய் நாக்கு தொங்க போட்டுதான் அலையும். அது மாதிரி நாவை தொங்க போட்ட அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா அந்த பல்ஆமை உதாரணப்படுத்தி சொல்கிறான். பெருமையை விட்டு அல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும். பெருமைங்கிறது எந்த காலத்திலையும் பெருமையும் பொறாமையும் ஆபத்தை உண்டாக்கி தரும். அவருக்கு பெருமை வந்தது, பொறாமை ஏற்பட்டது. அந்த காரணத்தினால் இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் உள்ள பல்ஆம் நஷ்டப்பட்டு போய்விட்டால் ஒரு நாய்க்கு உதாரணம் சொல்றேன். நாயை பொறுத்தவரையில நல்ல குணங்களும் இருக்குது, கெட்ட குணங்கள். நாயை பொறுத்தவரையில எஜமானிய விசுவாசம் நாய்க்கு உள்ளது. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா குகைவாசிகளோடு சேர்ந்து போனது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே. எஜமானிய விசுவாசம்ங்கிறது நாய்க்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அது மாதிரி நாயினுடைய இன்னொரு விசேஷம் மோப்ப சக்தி. மோப்ப சக்தி இருக்கிற ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் ஒரு வாசனை இருக்கும். ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் நமக்கு என்ன வாசனையை நுகர தெரியாம இருக்கிற ஒரு ஆட்டோட வாசனைய, ஆனா ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் அந்த ஒரு வாசனையை வச்சே இருக்கலாம். யாருக்கும் வாசனையே இல்லாம கொஞ்சம் கூட இருக்கும், கொஞ்சம் குறைய இருக்கும், சிலது கொஞ்சம் மனமா இருக்கும், சிலது கொஞ்சம் மாற்றமாவும் இருக்கும். ஆனா இல்லாம எதுவுமே இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த மனத்தை இந்த இதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மோப்ப சக்தி நாய்க்கு ரொம்ப ஜாஸ்தி. நாய்க்கு ரொம்ப ஜாஸ்தி. அது மாதிரி நாய்க்கு உள்ள இன்னொரு விசேஷம் என்னன்னா, கடுமையான பயிற்சிகளையும் கூட தாங்கிக் கொள்ளும். உலகத்துல எல்லா பிராணிகளும் பயிற்சிகளை தாங்காது. ஆனால் நாயை பொறுத்தவரையில அது எஜமான விசுவாசம், அது மாதிரி மோப்ப சக்தி, கடும் பயிற்சிகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பதும் இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல அதனுடைய கெட்ட குணம் என்று பார்த்தால், உலகத்திலேயே இறைச்சியை சாப்பிடும், ஆனா ரொம்ப மோசமான அசிங்கமான இறைச்சியை விரும்பி சாப்பிடணும். ரொம்ப காலமான கெட்டு போனதை ரொம்ப விரும்பி சாப்பிடும். ரொம்ப அது மாதிரி தான் வாந்தி எடுத்ததை மீண்டும் அதை எடுத்து சாப்பிடும். தானே வாந்தி எடுத்ததை மீண்டும் எடுத்து சாப்பிடும். சில நல்ல குணங்களும் இருக்கிறது, சில நல்ல தன்மைகளும் இருக்கிறது, கெட்ட தன்மையும் இருக்கிறது. அது விஷயத்துல நாம கவனமா இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. நாய் விஷயத்தை பொறுத்தவரையில கவனமாக இருக்க வேண்டும் என்று. ஏன்னா அது சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு கொதறவும் செய்யும். சல்லாசுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஆள் நாய் கடிச்சு இறந்து போயிட்டார். சல்லாசுடைய காலகட்டத்துல நாய் கடிச்சு இறந்து போயிட்டார். இறந்து போயிட்டா இந்த இறந்தவருக்கு அந்த நாய் கடிச்சுதானே போயிட்டாரு இவர். அதனால அந்த நாயினுடைய எஜமான இவருக்கு தியத்து கொடுக்கணுமா? ஒரு வகையில குறை இல்லையா, செத்து போயிட்டாரு இல்லையா, அப்ப அதுக்கு தியத்து கொடுக்கணுமா இல்லையான்னு பேச்சு வந்துச்சு. சன்னாதனை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன விஷயம், எதுக்கா அவர் நாய் கடிச்சிச்சு, என்ன விஷயம், அது எதுக்கிட்ட போனார், என்ன விஷயம் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பனு ஸஹ்ரான் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தாரிடத்துல ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. பனு ஸஹ்ரா கூட்டம். அந்த பனு ஸஹ்ரா கூட்டத்துல போய் இந்த மனுஷன் ஆட்டை களவாங்கிறதுக்காண்டி போனார். இந்த நாயத்துக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்றோமே, இவர் அந்த ஒரு ஆட்டை திருடுறதுக்கு தான் போனார். ஆட்டை திருடுவதற்காக போனார் என்பது மாத்திரமல்ல, ஒரு ஆட்டை அங்க திருடிட்டார். திருடினா இந்த ஆட்டு கூட்டம் போகும் பொழுது ஒரு நாய் ஒண்ணு சேர்ந்து போயிட்டு இருக்கும் இல்லையா, பாதுகாப்புக்காண்டி நாய் வளர்க்கலாம், பாதுகாப்புக்காக வேண்டி, வேட்டையாடுவதற்காக வேண்டி, அப்படிப்பட்ட காரணங்களுக்கு ஒரு நாய் இருக்குதுன்னா அது நாய் தப்பில்லைங்கிறாங்க. அதனால இந்த பாதுகாப்பு காரணத்திற்காக வேண்டி அந்த ஆடுகளுடன் சென்று அந்த நாய் இவர் ஆட்டை முடிஞ்சிட்டு போனோம்னு கடிச்சு கொதறிடுச்சு. இப்போ இந்த சல்லாசபடத்துல இவர் உயிர் போயிடுச்சு, இவருக்கு உண்டான தண்டனை எது உண்டுமா அவங்க உடைமையாளர் விஷயத்திலே, உடைமையாளரிடத்திலிருந்து என்று கேட்கும் பொழுது சல்லா சொன்னாங்க, கத்தல நஃப்ஸஹு, இது ஒரு வகையில தன்னை தானே கொன்ற ஒரு நிலை, தற்கொலை மாதிரி தான் நாங்க சல்லாசம். கத்தல நஃப்ஸஹு வ அதா தியதஹு, அவரிடத்திலிருந்து வர வேண்டிய தியத்தை, பணத்தை இவரை நஷ்டப்படுத்திக் கொண்டார். அது மாதிரி அவருடைய சகோதரருக்கு மோசடி செய்து விட்டார். வஅஸா ரப்பஹு, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து விட்டார். வகானல் கல்பு கைரம் மின்ஹு, இந்த இடத்துல அவரோட அந்த நாய் நல்லதுன்றாங்க சொன்னாங்க. வகானல் கல்பு கைரம் மின்ஹு, அந்த நாய் அவரோட நல்லதா இருந்துச்சு. என்ன பாதுகாத்துச்சு இல்லையா, எஜமான விசுவாசத்தை காட்டுச்சுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நல்லதா கெட்டதான்னா அது இடத்துல நல்ல குணமும் இருக்கிறது, அதே நேரத்திலே அது இடத்துல இருந்து நாம கவனம் கருணை காட்டலாம், அதுல ஒண்ணும் தப்பில்லை. ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிக்கிறது. அதை நாம் பொதுவாக வளர்ப்பதை மார்க்கம் கண்டிக்கிறது. பாதுகாப்புக்காக, வேட்டையாடுவதற்காக வேண்டி வச்சிருந்த அறுபதி பிரச்சனைகள் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிராணிகளுடைய துஆவை பெறக்கூடிய நிலையிலும் அல்லாஹ் நம்மை ஆக்கிரட வேண்டும்.
ஏனென்று சொன்னால் அவைகளின் மீது கருணை காட்ட வேண்டும். கருணை காட்டும் பொழுது அவைகள் துவா செய்கிறது என்று வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கால ஒரு ஆள் இருந்தானா, அவர் சில விதமான பிராணிகளை வளர்த்தானா. இந்த பிராணிகள் ரொம்ப சின்னமா இருந்துச்சு. அவருக்கு ஒரு ஆசை, இது பேசுதுங்கிறாங்களே, பேசுறது விளங்கினா நல்லா இருக்குமே, பேசுனா விளங்குறது நல்லா இருக்குமே சொல்லிட்டு மூசா இப்படி ஒரு துவா செய்யுங்களேன், அது பேசுறது எனக்கு விளங்கணும்னு சொன்னா. அது கடைசியில் அது பேசுறதையெல்லாம் பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லிட்டாரு, நல்லா இருப்பியா, இந்த இது எங்கிட்ட விட்டு மாத்திருங்க இந்த தன்மையை. அதை பத்தி நீண்ட வரலாறுகள் வந்தது. கை அருமையான பெருமக்களே, பொதுவாக பிராணிகளிடத்தில் தன்மையோடு இருக்கக்கூடிய தன்மை வேண்டும். நாய் விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை பேணி நடக்கும் நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவார். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.